இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்புனா பாருங்கள், வெந்தயம் போடுறேன். வெடிச்சு வந்துட்டுருக்கு. வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒன்று அது போடுறேன். வெண்டைக்காய் போடுறேன் பாருங்கள். வெண்டைக்காய் நல்லா வதக்கிக்கணும். வெண்டைக்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு பாருங்கள். இது வெண்டைக்காய் முருங்கைக்காய் போட்டுக்கலாம். காரக்குழம்பு வைக்க போகிறேன். கருவேப்பிலை கட்டி போட்டுக்கிறேன். புளி பாருங்கள், கரைச்சி வடிகட்டி 2 ஸ்பூன் குழம்புத்தூள் போட்டு வச்சுக்கோங்க பாருங்கள். காய்கறி வேகட்டும். நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். காய்கறி உங்கள் தேவைக்கப்போ பூ போடுறேன். முருங்கைக்காய், வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. கொஞ்சோண்டு சோம்புத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு இறக்க வேண்டியதான். அடுத்து பாருங்கள், முருங்கைக்கீரை இருக்குது பாருங்கள். இதை பொரியல் பண்ண போகிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன். கடுகு போட்டு பட்டை மிளகாய் 2 போட்டிருக்கேன். வெங்காயம், நல்லா வெங்காயம் வதங்கிட்டு உப்பு போட்டேன். கீரை பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அது வந்துடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போடுறோம் பாருங்கள். கீரையில் ஏதாவது பூச்சி இருந்ததுன்னா கூட நமக்கு அது ஒன்றும் செய்யாது. லாஸ்ட்டாக மிளகுத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை நல்லா இரும்பு சத்து, ஒரு நாள் கூட நம்ம சேர்த்துக்கலாம்.